ஆகாவிசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு கோபம், அதாவது முக்கியத்துவம் இருப்பதால் அன்பு வைக்காதீர்கள். அன்பு வைத்த பின் முக்கியத்துவம் கொடுங்கள். வாழ்க்கைங்கிறது சப்பாத்தி மாதிரி. உட்கார்ந்து தேய்க்கும்போது கஷ்டமாக தெரியும், சாப்பிடும்போது இனிமையாக இருக்கும். தளராத இதயம் உள்ளவனுக்கு இந்த உலகத்தில் முடியாதது என்று எதுவுமே இல்லை. இதை பற்றிய விவரங்களை ஒரு ஜென் குருவோட வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை இந்த பதிவில் பார்க்கலாம். 70 வயதை கடந்த ஜென் குரு ஒருவர் இருந்தார். அவர் 30 வயது வாலிபனைப் போல் திடகாத்திரமாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தார். ஒரு நோய் நொடி இல்லை. எந்த வேலையாக இருந்தாலும் சுறுசுறுப்பாக தானே செய்து கொள்வார். இயற்கையிலேயே அவருக்கு ஒரு கால் சற்று ஊனம். அதனால் சிறிது சாய்ந்து நடப்பார். ஆனாலும் அந்த ஊனத்தை எண்ணி அவர் கவலைப்பட்டதே கிடையாது. ஒரு நாள் தனக்கு தேவையான காய்கறி பழங்களை வாங்குவதற்காக ஒரு பையை எடுத்துக்கொண்டு கடைத்தெருவுக்கு சென்றார். அப்பொழுது எங்கோ வேடிக்கை பார்த்தபடி வேகமாக வந்த ஒரு வாலிபன் அவர் மீது மோதிவிட்டான். தள்ளாடிய ஜென்குரு அப்படியே நின்றுவிட்டார். ஆனால் வாலிபன் நிலை தடுமாறி கீழே விழுந்து விட்டான். அவன் கைகளிலும் கால்களிலும் சிறிது அடிபட்டு விட்டது. அந்த வலியின் காரணமாக அவனுக்கு குருவின் மேல் அதிக கோபம் வந்தது. வேகமாக எழுந்து, ஏ கிழவா, அறிவில்லையா உனக்கு? இப்படித்தான் வேகமாக வந்து என் மீது மோதுவது? கால்தான் சரியில்லையே. பேசாமல் வீட்டில் முடங்கி கிடக்க வேண்டியதுதானே? கடை வீதியில் உனக்கென்ன வேலை என்று காட்டு கத்தல் போட்டான். அவனது கோபம் உச்சத்தை அடைந்தது. இவ்வளவு நடந்த பிறகும் ஜென் குரு அமைதியாக அவனை பார்த்தார். அவர் சொல்கிறார், நண்பனே, எனக்கு கால் சரியில்லை. அதனால் உன் மீது நான் தான் மோதிவிட்டேன். தவறு என் மீது தான். ஆகவே உன்னிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை உன்மேல்தான் தவறு என்பதை நீ உணர்ந்தால் அதை பற்றி கவலைப்படாதே. தொடர்ந்து அதையே நினைத்து உன்னை வருத்தி கொள்ளாதே. அது உன் உடலைத்தான் கெடுக்கும். அது பெரிய துன்பத்தில் உன்னை கொண்டு போய் சேர்க்கும் என்றார் ஜென்குரு. தவறே செய்யாதவர் எப்படி அவனுக்கு அறிவுரை வழங்கினார்? இன்னும்